வணக்கம்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நமக்கு கடையில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப் அண்டு கேழ்வரகு அடை. கேழ்வரகில் நம்ம எவ்வளோ செய்வோம். இன்றைக்கி நம்மளுக்கு அடை கேட்டிருக்காங்க. அடை இல்லாட்டினா வடை எப்படி வேணாலும் செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்குறாங்க. இதில் வடை எப்படி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு மாவில் நம்மளுக்கு மசாலாலாம் சேர்த்தி இதில் ஒன்றோட ஒன்று நல்லா ட்ரையாக பிசைஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி, சோம்பு, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு, அப்புறம் என்ன, அவ்வளோதான், கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் நம்ம அப்படி உதிரியாக ஃபஸ்ட்டு நம்ம பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா, நல்ல ஒரு வாசனைக்கு என்ன பண்ணேன்னா, புதுசாக நான் ஒன்று சேர்ப்பேன். அது நான் வெளியே சொல்ல மாட்டேன். ஆனாலும் இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்கிறேன். நான் இதில் என்னென்னா, பொடிச்சு வச்ச, அதாவது வறுத்து பொடிச்சு வச்ச எள்ளு, வேர்க்கடலை, இது நான் சேர்ப்பேன். அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த மாவே. அப்புறம் முருங்கைக்கீரை. இது எல்லாருக்குமே தெரியும். கேழ்வரகுல நம்ம முருங்கைக்கீரை தான் சேர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, முருங்கைக்கீரை நல்லா ஒரு 4-5 கைப்பிடி எடுத்துக்கிறேன். அப்புறம் வெங்காயம், பொடுசாக நறுக்குன வெங்காயம் கொஞ்சம். அந்த ரகசியம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வேர்க்கடலை வறுத்து, எள்ளு வறுத்து, அதை நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டிட்டு அப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா கை வச்சு நல்லா உதிர்த்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி வச்சு நல்லா பிசையணுங்க. தண்ணி விட்டு பிசைஞ்சதுக்கப்புறம் வடை பக்குவத்துக்கு வரும் இல்லைங்களா, அப்புறமா எண்ணெயில் போட்டு தட்டி எடுக்க வேண்டியது தான். நம்ம இதை நல்லா தண்ணி விட்டு பிசையலாம். ஃபஸ்ட்டு இதை பார்த்திங்களா, மாவு இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா உதிரியாக பிசைஞ்சு வச்சுருந்த மாவை இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா எடுத்துக்கணும். இதில் நான் கொஞ்சம் அப்படி அரிசி மாவு சேர்த்துக்குவேன். அப்போ தான் கொஞ்சம் முறுமுறுப்பாக சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். இதை அப்படியே நம்ம எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. இது மாதிரி ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் அளவுக்கு நம்ம இங்கே பாருங்கள், நான் இப்படி எண்ணெய் பேப்பரில் வச்சு தட்டி போடுவேன். போட்டு நம்ம எண்ணெயில் போட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ வர மாதிரி தட்டி போட்டோம் இல்லைங்களா, எல்லாம் சூப்பராக சுட மொறுன்னு கேழ்வரகு வடை ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குது இல்லைங்களா, ஹெல்த்தி வேறு.